ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மாடித்தோட்டம் வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க மாடித்தோட்டம் வீடியோ. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து குட்டி குட்டியாக நிறைய வந்து புதிய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய புதிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க செடி வந்து நான் புல்லுன்னு நினச்சேங்க. ஆக்சுவலாக இது வந்து புல்லு கிடையாதான். இது வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு செடி. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலான்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செடியில் எவ்வளோ வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கேழ்வரகாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், பிடிங்கெலாம் போடலை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து விதைகள் வந்து நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 டேஸ்லேயே வந்து எனக்கு வந்து முளைப்பு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவரை விதை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பதியம் போட்ட கொடி சம்பங்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்து கொடிகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தது பீன்ஸ் செடிங்க. அதுவுமே வந்து முளை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அரளி வந்து நிறைய வந்து பூக்கள் எடுக்காமல் இருந்தது. இப்போ அதுவுமே பூக்கள் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன். நான் உங்களுக்கு வந்து புதிய நிறைய விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நம்மளுடைய லெமன் செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் நமக்கு வந்து பூக்களும் எடுக்கலை, எதுவுமே எடுக்காமல் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இது வந்து மேலே வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிற செடி தாங்க இது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ எடுத்துருக்குங்க. இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ எடுக்காமல் அப்படியே மொட்டையாக இருக்கிற செடி தான். வெறும் லீஃப் மட்டும்தான் இருக்குது. துளிர்கள் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பூக்கள் எடுத்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்களேன். அவ்வளோ பூக்கள் எடுத்துருக்குங்க. பட் இந்த பூக்கள் வந்து அவ்வளோவும் காய் வைக்கணும். ஆனால் எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. முருங்கை மரத்தில் பூ எடுத்தால் வந்து பெருங்காயம் வைக்க சொல்லுவாங்க. அதே வந்து இந்த லெமன் செடிக்கும் கொடுக்கலாமான்றது கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க யாரா இருந்தீங்கன்னா. எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. ஸோ நிறைய பூக்கள் எடுத்திருக்கு, நிறைய குட்டி குட்டி பிஞ்சும் வருது. ஆனால் பிஞ்சுகள் கொட்டி போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 4 இயர்ஸே இருக்குங்க நான் வாங்கிட்டு வந்து வச்சு. எனக்கு இப்போ தான் பூக்கள் இவ்வளோ எடுத்திருக்கு. இது வரைக்கும் 1, 2 வரும், சின்ன சின்னதாக பிஞ்சு காய் வரும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எடுத்துருக்கு. ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் என்ன மாதிரி உரங்கள் இது கொடுக்கலான்றதை எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள். காய் வந்து நமக்கு பிடிக்கணும் இதில். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அதனால இது நல்ல பூ எடுக்கனால எங்கள் அம்மா வந்து அதில் இருக்க தேவையில்லாத செடியை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. டிசம்பர் வந்து எங்கள் வீட்டில் இறந்துச்சிங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லைனால அந்த டிசம்பர் செடியை மட்டும் அப்படியே விட்டுட்டு வேறு பாட் ரெடி பண்ணி அதில் பண்ணிக்கலான்ட்டு. இன்னொன்று வந்து ஒரு கோவக்காய் கொடியும் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் எதுவும் பண்ணலை, வேறு பாட் ரெடி பண்ண. அதில் நிறைய பூ எடுக்கிறதுனால விட்டுட்டு அதுலேயுமே காய் எடுத்துருக்கு. ஃபைனலாக உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கோவக்காய் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று சாப்பிட்ற கோவக்காய், இன்னொன்று வந்து கசப்பு கோவக்காய் இருக்குது. ஸோ 2 வகை இருக்குது. நான் அது என்ன கோவக்கான்றதை ஃபைனலாக சொல்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காய்கள்லாம் அவ்வளோ எடுத்துருக்கு. இந்த செடியை மட்டும் நான் இப்போ தரையில் வச்சேன்னு வைங்களேன், அவ்வளோவும் காய் எடுக்கும். சூப்பராக வந்து பிளான்ட் வந்து நல்லா பெருசாகும். இது வந்து நான் க்ரோ பேக்கும் வந்து இந்த சைஸ் தான் எனக்கு வைக்க சொன்னாங்க. ஆனால் நான் அந்த சைஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து உரங்கள் வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்கலங்க. ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்னால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஆனாலுமே எனக்கு வந்து பூக்கள் எடுத்துருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப மனசே ஹாப்பியாக இருந்ததுங்க. நம்ம வந்து சிலது கேர் பண்ணாமல் விட்டாலுமே அது வந்து நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்களேன். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காய் பிடிக்கணுன்னா என்ன பண்ணுறதுன்றதை எனக்கு கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதில் வர பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புழுக்கள் வருதுங்க. இது என்னன்னு தெரியல, ப்ரௌன் கலரும் அண்ட் ஒயிட் கலராக மாதிரி ஒரு பூச்சி வருது. அதை வந்து நான் இலை ஃபுல்லாக சாப்பிட்டுடுது. அது ஒன்று தாங்க இந்த லெமன் செடியிலே பிரச்சனை. மற்றபடி லெமன் செடியில் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அந்த ஒரு பூச்சி மட்டும் ஒன்று வந்துன்னா செடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால அது பார்க்கும்போதே கட் பண்ணி தூர எரிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ட்ரையாக இருந்த ரோஸ் பிளான்ட்லாம் வந்து இப்போ எனக்கு துளுக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க மழை வரதுனால. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று நான் பதியம் போட்டு வச்சுருக்கேங்க. அதாவது எப்படி பதியம் போட்டுறது வந்து ஆல்ரெடி நான் வீடியோஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து மல்லிச்செடி, அது குட்டியாக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரண்டையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து சீட்ஸ் போடுற வீடியோவில் வந்து ஆடிப்பட்டம் சீட்ஸ் போடுறதுல வந்து நட்டு வச்சுருந்தேன். அதுவுமே சூப்பராக துளுத்துருச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்த வந்து அவரை செடி தான். எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு செழிப்பாக வருது பாருங்களேன். இந்த மாதிரி பூச்சிகள் வரும், இலைகள்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. நான் ஏன் இலைகள் கட் பண்ணி போடுறேன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒரே பேக்கில் ஒரு 3 வச்சுருக்கனால அது நல்லா கொஞ்சம் கேப் வேணுன்றனால கட் பண்ணிட்டேன். இன்னொன்று அதில் வந்து நமக்கு இந்த செடியும் வந்துட்டுருக்குங்க, கொடி சம்பங்கியும் வருது. ஸோ அதனால் நான் அதை கட் பண்ணி போட்டேன். ஸோ எல்லா ரோஸ் பிளான்ட்டுமே அழகாக துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. கீழே ஸ்டெம்லேருந்து எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய ரோஸ் பிளான்ட் வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில். இன்னுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ கோவக்காய் செடி சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ அழகாக பூக்கள் எடுத்து காய்கள் எடுத்துருக்கு. ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் வந்து அந்த கோவக்காய் வந்து கசப்பு கோவக்காங்க. அதாவது பறவைகள் வந்து அந்த கோவக்காயோட சீட்ஸை சாப்பிட்டு அதை கொண்டு வந்து நமக்கு அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க. இது வந்து சாப்பிட்ற கோவக்காய் கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த கோவக்காய் செடியை பிடுங்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் பிளான்ட் எல்லாமே சூப்பராக துளுத்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து மழை சீசனில் வந்து நம்ம வந்து ரோஸ் செடி வளர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ என்னென்ன ரோஸ் பிளான்ட் வாங்கலான்றதை நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் வாங்குகிற பிளான்ஸையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.